இது வரைக்கும் நீங்க எவ்வளவு இடத்துல மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா ஒரு வேளை நீங்க செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்களா? அப்படி நீங்க செஞ்சு சாப்பிடணும்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். இன்னைக்கு வீடியோல ஒரு 5 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போறதா பார்க்க போறோம். அது என்னென்ன இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றோம், எவ்வளவு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல ஆயில் ஒரு 1 லிட்டர், நெய் 200 ml, பட்டை 60 கிராம், லவங்கம் 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், வெங்காயம் ஒரு 2 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதந்ததுக்கு அப்புறம் இஞ்சி 1/2 கிலோ, பூண்டு 1/2 கிலோ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே புதினா ஒரு 200 கிராம், மல்லி ஒரு 200 கிராம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 4 லிட்டர் தண்ணி, அதுல 1 லிட்டர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா கறி வந்து ஒரு 80% பாயில் ஆயிடும். 80% பாயில் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி ஒரு 2 கிலோ, பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம், தயிர் ஒரு 1 லிட்டர் போட்டு மொத்தமா குத்து மீதி 3 லிட்டர் தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. கூடவே தனி மிளகாய் ஒரு 50 கிராம், உப்பு ஒரு 250 கிராம், கரம் மசாலா 10 கிராம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியா வச்சிருக்க உலையில 5 கிலோ அரிசி ஆட் பண்ணி ஒரு 75% பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண அரிசியை இந்த மசாலா ஆட் பண்ணி கறி மேல வராத அளவுக்கு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷம் தம் போட்டு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற பயங்கரமான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடும். இதே போல இன்ஃபர்மேஷனான வீடியோ வேணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பை பாய்.